இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். எங்கையில் மகிழ் வந்து இல்லை, கார் இல்லை. அதனால் எம்எல்ஏ ஸ்பெஷல்னு சொல்கிற பேருந்தில் தான் நான் போயிட்டு வரேன். நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் என் கால் கவசமான காலணிகளை அணியிறதா நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அதுக்கும் இப்போது வெயிட்டிங்கிற ஒரு காத்திருப்பு வாடகை இருக்காமல் அவங்கள அனுப்பிச்சி விட்டு திரும்பவும் நான் போகும்போது புதிய கேபை புக் பண்ணி தான் போகிற சூழலில் தான் நான் இருக்கேன். எவ்வளவு எளிமையான மனிதராக இருக்கார்ல, ஆனால் என்ன கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்காரு. அவ்வளோதான், ஷாக்காக இருக்குல்ல. வாங்க இந்த வீடியோவில் எமோஷனல் மேனிப்புலேஷன் எப்படி பண்ணுறாங்கன்றதை சொல்கிறேன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன் தெரியுமா, தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 717 டாஸ்மாக மூடி இருக்காரு. பெரிய விஷயம் தான். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம தமிழகத்தில் இருக்க மொத்த டாஸ்மாகோட அளவே 4765. அதில் 717 எவ்வளோ ஓடுதுன்னா கிட்டத்தட்ட 15%. வாழ்த்துக்கள். இது மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. சரி, காணொலியை பார்க்கலாம். நேற்று நைட்டு எப்பவும் போல ட்விட்டரை நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திரு மாரிதாஸ் அவர்களோட ஒரு போஸ்ட்டை வந்து பார்க்க முடிஞ்சது. அது என்ன போஸ்ட் தெரியுமா? டிவிகே கட்சி எம்எல்ஏ திரு தென்றல்குமார் பற்றி நியூஸ் தமிழ் சேனல் வெளியிட்டிருந்த ஒரு செய்தி தாங்க. அதில் அவர் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, டிவிகே கேவி குப்பம் எம்எல்ஏ பஸ்ஸில் வருகிறார், அவருக்கு செருப்பு கூட போடுவதற்கு இல்லை, எவ்வளவு எளிமையானவர் ஃப்ரெண்ட்ஸ் என்று இந்த நியூஸ் தமிழ் செய்தி நிறுவனம் மியூசிக்லாம் போட்டு செய்தி வெளியிட்டுள்ளது. இதுக்கப்புறம் தான் இந்தாடா இந்த ஆளு சுத்த வரான், செய்தி நிறுவனம் நடத்துறீங்களா இல்லை வேற எதுவும்? மொத்த தேர்தலில் சென்டிமெண்ட் முட்டாள்களா இளைஞர்களை தூண்டி வெற்றி பெற்று இன்னும் அதையும் பரப்பிட்டு இருக்கானுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸையும் கீழே கொடுத்திருந்தாரு. சரி, இது உண்மையா தேடி பார்ப்போமே அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். முதல்ல அந்த நியூஸை பார்த்தாங்க. அந்த நியூஸில் இருக்கிறத சின்னதாக கட் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சார் வணக்கம், கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர். எல்லா எம்எல்ஏ கார்ல வராங்க, நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் மட்டும் பஸ்ல தான் வந்து போறீங்க, கவர்மெண்ட் பஸ்ல. என்ன ஏன் சார்? உண்மையில எங்கையில் மகிழ் வந்து இல்லை, கார் இல்லை. அதனால் எம்எல்ஏ ஸ்பெஷல்னு சொல்கிற பேருந்தில் தான் நான் போயிட்டு வரேன். திரும்ப இங்கே வரதும் எம்எல்ஏ ஸ்பெஷல் பஸ்ஸில் தான் இங்கே வர கோட்டைக்கு. நிச்சயமாக நான்லாம் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இங்கே வந்தவன் தான். நான் கேவி குப்பத்துலேருந்து வர்றது கூட வாடகை வாகன காரில் தான் வந்தேன். அதுக்கும் இப்போது வெயிட்டிங்கிற ஒரு காத்திருப்பு வாடகை இருக்காமல் அவங்கள அனுப்பிச்சி விட்டு திரும்பவும் நான் போகும்போது புதிய கேபை புக் பண்ணி தான் போகிற சூழலில் தான் நான் இருக்கேன். அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு நான் பயணிக்கிறேன், அவ்வளோ. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 3 இட்லியும் ஒரு வடையும், மதியம் சாப்பாடு, இரவு நல்ல உறக்கம் இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வமாக நான் கருதுறேன். இதில் இவர் முக்கியமாக சொல்கிறது என்ன விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் கார் இல்லை, ரெண்டாவது கால் நான் செருப்பு கூட போடலை, மூணாவது வாடகை காரில் தான் வந்தேன், அதுக்கும் என்னால் வெயிட்டிங் சார்ஜெலாம் கொடுக்க முடியல, அதை நான் அனுப்பிவிட்ட அந்த சூழலில் தான் நான் இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சாதாரண எளிமையான வீட்டிலேருந்து வந்த ஒரு மாதிரி தெரியும். அது உண்மையாக கூட இருக்கலாங்க, மாற்றிக்கிறது இல்லை. இருந்தாலும் முக்கியமான விஷயத்தை பார்த்துருமா, அருமை தங்க கட்டிகளா ஆதாரம் வேணுமா? இந்த அளவுக்குலாம் இங்கே செய்யணும் இல்லைங்க. இது காலுக்கு செருப்பு கூட இல்லாமல் சட்டசபைக்கு வந்த அந்த எளிமையான மனிதர் தனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு அவரே தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த ஒப்புறுதி வாக்குமூல பத்திரம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தென்றல்குமார் என்கிற நான் இதனால் சத்திய பிரமாணம் செய்து கீழ்கண்டவாறு உறுதியளிக்கிறேன். அதாவது இதெல்லாம் என் சொத்து அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த எளிய மனிதருக்கு என்னென்ன சொத்து இருக்குன்னு பார்ப்போமா? விண்ணப்பதாரர்களோட வருவாய், அதாவது வருஷ சம்பளம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2023 24 வரைக்கும் 5 லட்சம், 24 25 வரைக்கும் 8 லட்சம், 25 26 வரைக்கும் 8,31,000 வருஷம் நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கையில் உள்ள ரொக்க தொகை, கையில் எவ்வளோ காசாக வச்சிருக்காரு அப்படின்னா 9 லட்ச ரூபா வச்சிருக்காரு. அவர் மனைவிட்ட 8 லட்ச ரூபா கொடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. அதாவது பேங்க்ல எவ்வளோ வச்சிருக்கா தெரியுமா? இவரோட நடப்பு கணக்கில் 26,90,000 வச்சிருக்காப்புல. காலில் செருப்பு கூட அணியாம வந்தவர் வங்கி கணக்கில். மனைவி அக்கௌண்ட்ல பெருசாக ஒன்றும் இல்லை, 2,100 ரூபா தான் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தங்க நகைகளை பாருங்க, இவர் வந்து 13,000 வச்சிருக்காரு. அதோட மதிப்பு 13 லட்ச ரூபா. இவர் ஒய்ஃப் வரல 126 சவரன். அதோட மதிப்பு எவ்வளவு தெரியுமாங்க? 1,26 லட்சம். கோடிங்க கோடி. வெள்ளி பாருங்க 10 கிலோ கணக்கில் வச்சிருக்காப்புல. யாரு? காலில் செருப்பு கூட இல்லாமல் வந்த எளிய மனிதர். அவ்வளோதாங்க. அப்புறம் கொஞ்சம் விவசாய இடம், அப்புறம் ஒரு சில கட்டிடங்கள். அந்த கட்டிடத்தோட மதிப்பு ஒரு 65 லட்சம். இந்த மாதிரி சின்ன சின்ன லட்சங்கள் மற்றும் கோடிகளில் மட்டும்தான் வச்சிருக்காரு. ரொம்ப பெருசாலாம் இல்லை. இந்த மாதிரி 2-3 கோடி ரூபாய் தன்னோட சொத்து மதிப்பாக வச்சிருக்க இவர் காலில் செருப்பு இல்லாமல் வந்தார்னா மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற நான் எந்த நிலையில இருக்கணும் அப்படின்றத யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. சரி, இவ்வளோ சொல்றாங்களே, கூடுதலாக ஒன்று சொல்ற கேளுங்க. இவர் சொன்ன எல்லாமே உண்மைதான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சத்தியமா என்ன நடக்குதுன்னே புரியலடா. ஒரு பொய் சொல்கிறோம்னா அதில் உண்மையும் கலந்துருக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம். பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் தவறு இல்லை. நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். உதாரணத்துக்கு ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் காட்டுற மாதிரி. எங்கையில் மகிழ் வந்து இல்லை, கார் இல்லை. ஆமாங்க, இவர்கிட்ட கார் இல்லை. இதை இப்படியும் சொல்லலாம், கார் மட்டும்தான் இல்லை இப்படியும் சொல்லலாம். ஆனால் பொதுவான மக்களுக்கு இது எப்படி தெரியும்? ரொம்ப சாதாரண ஆள் போல அப்படின்னு தெரியும். கரெக்டாக. இது பேர் தான் ஃபால்ஸ் நரேஷன். இந்த ஃபால்ஸ் நரேஷனை பண்ணது யாரு, அதை எப்படி பண்ணியிருக்காங்க, ஏன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டால், ஏன்னா அதில் ரிஸ்க் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கேட்டால் நான் போடுறேன். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும், அதுவும் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லணுன்றதுக்காக மட்டுமே கட்சி கட்டியிருக்கேன். ஒரு சாமானியன் இப்படி தாங்க பண்ண முடியும். சரி, உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். பாய்.